பாரதியார் சொன்னாரு, ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம். ஜாதி இல்ல, யாருக்கு சொன்னாரு? பாப்பாக்கு சொன்னாரு. காலந்தோறும் பாப்பாக்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் விட்டு விடுகிறோமா என்று தெரியவில்லை. உனக்குள் விதைக்கப்பட வேண்டும் என்றுதான் அவர் பாப்பாவிலிருந்து ஆரம்பித்தார். ஜாதிகள் இல்லை எடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. ஏன்னா உங்க காலத்துல நீங்க எப்படி வளர்ந்தீங்கன்னு எனக்கு தெரியல. எங்க காலத்துல தப்பு செஞ்சா சாமி கண்ணு குத்திடும். சாமி கண்ணு குத்திடும்ன்ற பயம் இருந்த வரைக்கும் நிறைய தப்புகள் நடக்கவே இல்லை. சாமி ஒண்ணு இல்ல, கண்ணெல்லாம் வந்து குத்தாது அப்படின்ற உண்மை நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தவறுகள் பெருகிவிட்டன. குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா பாவம் அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பா we will abstain from பாவம். எது பாவமோ அதை நாம செய்ய மாட்டோம் அப்படின்ற நம்பிக்கை அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்தது. இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. அடுத்து என்ன சொன்னாரு? நீதி உயர்ந்த மதி கல்வி. அப்ப இந்த சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் சுதந்திரத்தையும் நமக்கு எது அளிக்கும்? கல்வி அளிக்கும். அன்பு நிறைய உடையவர்கள் மேலும். நான் சொன்ன சகோதரத்துவம், சார் சொன்ன சகோதரத்துவம் எங்க வருது? அன்பு காட்டும் போது சகோதரத்துவம் வருது. சகோதரத்துவம் இருந்தால், அன்பு காட்டினால், அன்பு இருந்தால், நீ அன்பை கொடுக்கும் போது நீ என்னவாகிறாய்? மேலோராகிறாய், உயர்ந்தவனாகிறாய். அன்பு தர தர நாம் உயர்ந்தவர்களாகிறோம். 3 பாயிண்ட் அவங்க சொல்லிட்டாங்க. வெரி குட். பள்ளிகள்ல இந்த பிரச்சாரம் பள்ளிகள்ல எப்படி கொண்டு போனாங்கன்னா, குழந்தைகளுக்கு கொண்டு போகும்போது கதை மூலமாக தான் கொண்டு செல்ல முடியும். அதனால கதையா கொண்டு போய் குழந்தைகளுக்கு சொல்றாங்க. அடுத்து அதே குழந்தை கல்லூரிக்கு உங்களை போல் வந்து அமரும் போது அது கதை அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதுக்குதான் இப்போ மெச்சூரிட்டி வந்துருச்சு இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ற ஸ்டேஜ் வந்துருச்சு இல்ல. அப்படிதான் சொல்றோம் அம்மா அப்பா கிட்ட, உனக்கு தெரியறதோட எனக்கு தெரியும், உனக்கு ஒண்ணும் தெரியாது நீ இரு, அப்படிதானே சொல்றோம். அந்த குழந்தைக்கு இப்ப என்ன பண்ணணும்? கதை சொன்னா அது கேட்காது. அப்போ உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ண, நீ பிரசன்ட் பண்ண, உன்னுடைய திறமையை நீ வெளிப்படுத்து. போதை விழிப்புணர்வு போதை என்பது தவறு, போதை பொருள் பயன்படுத்துவது என்பது தவறு என்பதை அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக படம் வரை, கவிதை எழுது, கட்டுரை எழுது, உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் போட்காஸ்ட் பண்ண, என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் பண்ண, உன் திறமையை வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லும் போது நீ என்ன பண்ணுவ? அந்த டாபிக் உள்ள ஆழங்கால் படுவ. உன்னுடைய திறமையை அதில் வெளிப்படுத்துவதற்காக நீ அது உள்ள இறங்குவ, அந்த டாபிக் உள்ள. அப்ப உண்மை எது, சரி எது அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்ட கதை உன்னுள் இன்னும் ஸ்ட்ராங்கா பதியும். அப்ப ஒரு நல்ல குடிமகளை உருவாக்குவதற்கான முயற்சி. பள்ளிக்கூடம், காலேஜ் முடிச்சு காலேஜ்ல இருந்து ரியல் லைஃப்க்கு போகும்போது, பொதுமக்களாக ரியல் லைஃப்க்கு போகும்போது டெய்லி இல்ல, ஒவ்வொரு நிமிஷமும் சேலஞ்ச் தான். வாழ்வின் ஒவ்வொரு நொடியுமே சேலஞ்சா தான் இருக்கு. சேலஞ்சுடைய சைஸ் வேணா சின்னதாகவும் பெரிதாகவும் இருக்கலாம். இப்போ நீங்க இருக்கிற லைஃப் தான் ஓரளவுக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான லைஃப். இதை இப்பவே அனுபவிச்சுக்கோங்க. Get prepared for challenging life. You have to meet challenges in every second. அந்த காலகட்டத்துல நாம கற்றுக்கொண்ட பாடங்கள், விழுமியங்கள் எல்லாம் அப்படி தூக்கி ஓரமா வச்சுட்டு, வாழ்க்கை நம்ம எங்கே இழுத்து செல்கிறதோ அதன் பின்னே ஓடி சென்று விடக் கூடாது என்பதற்காக, அது சரியான பாதையாக இருக்கிறதா இல்லையா என்று ஆராயாமல் அதன் பின்னே சென்று விடக்கூடாது என்பதற்காக மறுபடியும் உங்களை தேடி இந்த பிரச்சாரம் வந்து இந்த கருத்துக்களை உங்களில் திரும்ப சொல்லி பதிய வைக்கிறது. வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய
அறிவு விழித்துக் கொண்ட நாள் முதல், நீ பள்ளி சென்ற நாள் முதல், வாழ்நாள் முழுவதும் இந்த கருத்துக்களை, இந்த விழுமியங்களை உங்களில் பதிய வைத்து உங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல குடிமகனாக, நல்ல குடிமகளாக, நல்ல மனிதனாக உருவாக்குவது எவ்வளவு முயற்சி நம்ம கவர்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க. பெரிய விஷயம் தானே, பெரிய முயற்சி.